வாட் இஸ் லவ்? டெய்லி கால் பேசுறதோ இல்ல டெய்லி டெக்ஸ்ட் பண்றதோ லவ் இல்ல. 2 நாள் கழிச்சு பேசினாலும் உண்மையா இருக்காங்களான்னு பாருங்க, பழைய மாதிரி பேசுறாங்களான்னு பாருங்க, அதே கேரக்டர் இருக்கான்னு பாருங்க, மாறாம இருக்காங்களான்னு பாருங்க. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா லவ்னாலே எங்கிட்ட மட்டும் தான் பேசணும், போன்னாலே நான் மட்டும் தான் பண்ணணும். இது லவ் இல்ல. லவ்னா எப்ப பேசினாலும் அந்த அன்பு இருக்கும், ட்ரஸ்ட் இருக்கும், என் கூட இருக்காங்க அப்படின்னு. ட்ரஸ்ட் இல்லாத விஷயம் எப்பவுமே லைஃப்ல கூட இருக்காது. உண்மையான மனசை பார்த்தெல்லாம் காதலிக்கிறது இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. இவ்வளவு வருஷம் இந்த உறவு தானே நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னு இன்னைக்கு யாரும் யோசிக்கிறது. யாரோ ஒரு பர்சன் ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக சிரிச்சு பேசினா அவங்க தான் உங்களுக்கு பெருசா தெரியுறாங்க. ஆனா உங்களுக்காகவே ஒருத்தங்க இருக்காங்க, பேசுறாங்க, எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பெருசா தெரிய மாட்டாங்க. அந்த அன்பு உங்களுக்கு புரியாது, தெரியாது. இவங்க எங்க போயிட போறாங்க, நம்ம கூட தானே இருக்க போறாங்க, இவங்களை எவ்வளவு வேணா கஷ்டப்படுத்தலாம். இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு கடைசியா நான் என்ன பண்ணேன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு யார்கிட்டயுமே ஆன்சரே இல்லை. மனுஷனுடைய உணர்ச்சியிலேயே ரொம்பவே பலனில்லாத கேவலமான உணர்ச்சினா அது பொறாமை தான். குடும்பத்துல நெருங்கின உறவினர்கள் பொறாமப்படுறது, கூட வேலை செய்யறவங்க பொறாமப்படுறது, சாவே இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து பொறாமப்படுது, வலியே இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து பொறாமப்படுது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்னு இருக்கிற நம்ம வாழ்க்கையில எதுக்குங்க இந்த பொறாமெல்லாம்? உங்ககிட்ட இருக்கிறத ரசிச்சு அதை எப்படி மேம்படுத்தணும்ன்றத யோசிச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. அடுத்தவன் அதை சொல்லுவான் இதை சொல்லுவான்னு சொல்லிட்டு நீங்க பண்ற விஷயத்த பண்ணாம இருக்காதீங்க. ஏன்னா அவன் உங்க கடனை அடைக்க போறது இல்லை. ஜஸ்ட் அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான். ஆனா நீங்க தான் கடைசியில அதை இதை நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாம அப்படியே இருப்பீங்க. அதனால அடுத்தவன் சொல்றத காதுலயே வாங்காம உங்களுக்கான விஷயத்த, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. லைஃபோடைய ரொம்பவே ஹார்டஸ்ட் ட்ரூத், யாருக்குமே உங்களை பிடிக்கலன்னா அப்போ உங்களுக்கு சரியா நடிக்க தெரியலன்னு தான் அர்த்தம். அழுகையும் சரி, சோகமும் சரி, உங்களை ஏமாத்தினவங்களுக்காக சிந்தவே சிந்தாதீங்க. ரொம்பவும் யோசிக்கவும் கூடாது, ரொம்பவும் நேசிக்கவும் கூடாது. ரெண்டுமே ஒரு நாள் உங்களை பைத்தியக்காரனாக்கி. உங்களுக்காக தான் வாழறேன் அப்படின்னு சொல்றவங்க உங்களை யாருன்னு கூட கேட்க தயங்கவே மாட்டாங்க. இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் உங்களுக்கு தோணும். டோன்ட் வேஸ்ட் யுவர் ட்ரூ லவ் டு தி ஃபேக் பர்சன். வெல்கம் பேக் டு கண்ணாடி எபிசோட் 12. அதாவது போன டைம் வந்து நிறைய கேள்விகள் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த டைம் என்ன மாதிரியான வித்தியாசமா யோசிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சார். என்ன அதுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன மாதிரி இருக்கும்னா? நீங்க எப்படியோ ரிலேஷன்ஷிப், லவ், பிரேக்கப் பத்தி தான் கேட்க போறீங்க. பாப்போம். வரது தானே சார் கேட்க முடியும். அவங்களுக்கு அது வரலையா, அதனால கேட்குறாங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகே சார், நான் ஏதாவது ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் கூட இருக்கவங்களே அதை பார்த்து ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் ஃபீல் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க, உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூடயே இருக்கிறவங்க தான். உங்களை யாராவது விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, விமர்சனங்களை ஏத்துக்கோங்க டக்கு டக்குன்னு. விமர்சனமே இல்லைன்னா நீங்க வளரவே இல்லைன்னு அர்த்தம். நம்மள நோட்டீஸ் பண்றாங்க, அதனால தான் இதெல்லாம் சொல்றாங்க. யூ ஆர் growing. யப் சார், ஓவர் ஷேரிங் பண்றேன் ஆனா அது ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறாங்க. சூப்பர். உங்க ஃபீலிங்ஸை யாராவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு உங்களை பல தடவை ஓப்பன் அப் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. உங்க பெயின், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவீங்க. ஆனா சில டைம்ல உங்க வேர்ட்ஸை எல்லாருமே கேட்பாங்க, ஆனா அதுல உள்ள ஃபீலிங்ஸை யாருமே உண்மையா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மொமெண்ட்ல தான் நீங்க ஸ்லோவா சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பீங்க. முன்னாடி எல்லாத்தையுமே ஷேர் பண்ண நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சைலண்ட் ஆயிடுவீங்க. பீப்புள் திங்க் யூ ஆர் அவாய்டிங் எவ்ரிஒன். ஆனா உண்மை என்னன்னா நீங்க பீப்புளை அவாய்ட் பண்ணல. ஏன்னா ஃபேக் கேர், ஃபேக் லவ், ஃபேக் கன்சர்னோட இருக்கிறத விட அலோனா இருக்கிறது சில டைம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க முடிவெடுத்திருக்கீங்க. எஸ், அதான் சார் உண்மை. ஆமா, ரியாலிட்டி செக் கொடுத்தவர் இருக்கு சார். முன்னாடி கேள்வி வந்து ஓவர் ஷேரிங் ப்ராப்ளமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ என்னன்னா நம்ம நிறைய லவ் காமிச்சா நம்மளை ஈஸியாக கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க, எப்படி எங்கேயும் போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்? எங்கேருந்து பிடிக்கிறீங்க இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம்? அவங்களா கொடுக்குறாங்க சார், நான் அதை வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். உண்மையான மனசை பார்த்தெல்லாம் காதலிக்கிறது இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. இவ்வளோ வருஷம் இந்த உறவு தானே நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னு இன்னைக்கு யாரும் யோசிக்கிறது இல்லை. யாரோ ஒரு பர்சன் ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக சிரிச்சு பேசினா அவங்க தான் உங்களுக்கு பெருசா தெரியுறாங்க. ஆனா உங்களுக்காகவே ஒருத்தங்க இருக்காங்க, பேசுறாங்க, எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பெருசா தெரிய மாட்டாங்க. அந்த அன்பு உங்களுக்கு புரியாது, தெரியாது. அந்த அன்பை அனுசரிக்கவும் தெரியாது. இவங்க எங்க போயிட போறாங்க, நம்ம கூட தானே இருக்க போறாங்க, இவங்களை எவ்வளவு வேணா கஷ்டப்படுத்தலாம். இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு கடைசியா நான் என்ன பண்ணேன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல,
அதுக்கு யார்கிட்டயுமே ஆன்சரே இல்லை. விடை தெரியாத கேள்வி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது மட்டும்தான். ஓகே, வெரி டீப். சார், பொறாமை எவ்வளோ டேஞ்சரஸ், அது தன்னைத்தானே எவ்வளோ அழிக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஐ ஃபீல் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின், அதனால தான். பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்றேன். மனுஷனுடைய உணர்ச்சியிலேயே ரொம்பவே பலனில்லாத கேவலமான உணர்ச்சினா அது பொறாமை தான். முக்கியமா சொல்லணும்னா ஒரு நல்லது கூட இருக்காது அதுல. குடும்பத்துல நெருங்கின உறவினர்கள் பொறாமப்படுறது, கூட வேலை செய்யறவங்க பொறாமப்படுறது, பொறாமைனால ஒரு வாழ்க்கையே அழிஞ்சதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி பொறாமைனா என்னன்னா, உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிறது பிடிக்கலன்னு அர்த்தம். சாவே இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து பொறாமப்படுங்க, வலியே இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து பொறாமப்படுங்க. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்னு இருக்கிற நம்ம வாழ்க்கையில எதுக்குங்க இந்த பொறாமெல்லாம்? உங்ககிட்ட இருக்கிறத ரசிச்சு அதை எப்படி மேம்படுத்தணும்ன்றத யோசிச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி சாவே இல்லாத மனுஷன், வலியே இல்லாத மனுஷன் எல்லாம் கடல்லே இல்லையா அப்படின்ற மாதிரி. இல்ல, எதுக்கு பொறாமப்பட்டுட்டு ஆமா. சார், புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலே சுத்தி இருக்கவங்க எல்லாம் நெகட்டிவா மட்டும் பேசுறாங்க சார். முக்கியமா சொந்தக்காரங்க பேசியிருப்பாங்க. ஆமா சார். அடுத்தவன் அதை சொல்லுவான் இதை சொல்லுவான்னு சொல்லிட்டு நீங்க பண்ற விஷயத்த பண்ணாம இருக்காதீங்க. ஏன்னா அவன் உங்க கடனை அடைக்க போறது இல்லை, காசு கொடுக்க போறதோ எந்த ஒரு விஷயமும் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான். ஆனா நீங்க தான் கடைசியில அதை இதை நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாம அப்படியே இருப்பீங்க. அதனால அடுத்தவன் சொல்றத காதுலயே வாங்காம உங்களுக்கான விஷயத்த, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, யாரையும் இன்க்ளூட் பண்ணவே கூடாது. நம்ம பண்ணணும்னு நினைச்சா பண்ணிட்டு பண்ணவே கூடாது, போயிட்டே இருக்கணும். பிடிச்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சார், ஒரு பையன் கேட்டிருந்தாரு, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எப்ப பாரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்காங்களாம். எப்ப பார்த்தாலும் இவ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, நிம்மதியா இருக்கவே விட மாட்டேங்கிறா. உன் மேல பாசத்துல சண்டை போடுறவ மேல எரிச்சல் காட்டுறியா? அந்த சத்தம் உனக்கு தொந்தரவா இருக்கா? உயிரோட இருக்கிற மரத்துல தான் காத்தடிக்கும் போது இலைகள் உரசும், சலசலப்பு சத்தம் கேட்கும். பட்டு போன மரத்துல எந்த சத்தமும் வராது, அது அமைதியா இருக்கும். உன் மேல உரிமை இருக்கிற இடத்துலதான் அதிகாரம் வரும், கோபம் வரும். அவ சண்டை போடுறது உன்னை வெறுத்து இல்ல, நீ அவளுக்கு வேணும் அப்படின்றதுனாலதான். எப்பாவது ஒரு நாள் அவ எந்த உதவியும் கேட்காம எந்த சண்டையும் போடாம அமைதியா போயிட்டானா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அந்த உறவுல உயிரே இருக்காது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட்ஸ் இருந்தாதான் அது அலைவா இருக்கும். அதாம்மா ஃபன்னு. ஓகே, ஆமா சார், இதுவும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கும்போது சுத்தி நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கு, நான் சோகமா இருக்கப்ப திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம் அப்படின்ற மாதிரி புலம்பியிருந்தார் ஒருத்தர். அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லைஃப்ன்றது ஒரு செஸ் கேம் மாதிரி. இன்னைக்கு உங்ககிட்ட மணி, டைம், கம்ஃபர்ட் எல்லாம் இருக்கும்போது நான் இருக்கேன்னு ஒரு கூட்டம் உங்களை சுத்தி நிற்கும். உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா எவனும் நிக்க மாட்டான். மனுஷங்களுடைய கேரக்டர் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா யாருமே கூட இல்லைன்னு நீங்க கவலைப்படலாமா? கண்டிப்பா கவலைப்படவே கூடாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நிஜமான மனிதர்கள் யாரு, ஃபேக்கான மனுஷங்க யாருன்னு டைம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். விழுந்த இடத்துலயே முடங்கி கிடக்காம போல்டா எழுந்திருச்சு திரும்பி பாருங்க. உங்களை கைவிட்டவங்களே சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு உங்க லைஃப் சூப்பரா மாறும். டைம் எல்லாத்தையுமே மாற்றும். உங்களுக்கான டைம் டெஃபினட்டா வரும், நம்பிக்கையோட இருக்கு. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா அப்படின்றது. எஸ் சார், ஒரு ஆண் கேட்டிருந்தாரு, நிறைய அவங்க வீட்டுல சண்டையாவே வந்துட்டு இருக்கான் ஒய்ஃப் கூட, என்ன பண்ணி சமாளிக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. நிறைய வீட்டுல சண்டை இருக்கு போல இருக்கு. எல்லாரும் ஒரு பெண் நீ வேணும்னு நினைக்கிற வரைக்கும் மட்டும்தான் உனக்காக எதையும் தியாகம் செய்வா. நீ வேணான்னு முடிவு பண்ணிட்டா அவ உன்னையே தியாகம் செய்ய தயங்க மாட்டான். அவன் தான் எனக்கு வேணும், அவன் தான் எப்ப முடிவு பண்ணுவாங்க தெரியுமா? நீங்க எந்த முறையில அவங்கள பாத்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க உங்களை கால் கழுவி விடுங்க, பாத்திரம் கழுவி விடுங்கன்னு சொல்லல. சாப்பிட்டியா அப்படின்னு மட்டும் கேளுங்க, வேற எதுவும் அவளுக்கு வேணாம். கண்ணே மணியான்லாம் கொஞ்சம் வேணாம். அவங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னு தெரிஞ்சு புரிஞ்சு கூட இருந்தா போதும். அதை மட்டும்தான் அந்த பொண்ணு விரும்புவா. ஓகே, அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். ஆமா, அது போதும் அவங்களுக்கு. சார், ஒரு பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு பிரேக்கப்லேருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு போயிருக்காங்க, பட் அங்கேயுமே அதே மாதிரியான ஒரு ஹர்ட்டிங்ஸ் தான் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுப்பாரு. ஏன்னா அவ எங்கேயோ காயப்பட்டதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட ஆறுதல் தேடி வந்திருக்கா. அதை புரிஞ்சுக்காம நீயும் அவளை காயப்படுத்தினா எங்கடா போவாவ? சார், நம்ம ஒரு கோலை நோக்கி ஓடிட்டு இருப்போம், பட் நம்ம சுற்றி இருக்கவங்க சில பேர் சில விஷயங்கள் பண்ணுறது நம்மளோட அந்த கோல்ஸே சேர்த்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது? எதிர்பார்ப்பு ஏக்கமாச்சு, ஏக்கம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சது, கேள்விகள் சண்டையாச்சு, சண்டைகள் வெறுப்பை உண்டாக்கிச்சு, வெறுப்பு மௌனத்தை பரிசா தந்தது. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதுக்கு நடுவில் அவ்வளோ வன்மம், பொறாமை,
இதெல்லாம் வாழ்க்கையோட இன்னொரு அங்கம். ஓகே. ஸோ நம்ம வேலையை பார்த்து கோல்ஸ் நோக்கியே போயிட்டு இருக்கலாம். அந்த வன்மம் பொறாமையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுட்டு. ஓகே சார், சிம்பிளான கேள்வி, நிறைய இடங்கள்ல சுத்திட்டு இருக்க ஒரு கேள்வி. வாட் இஸ் லவ்? வாட் இஸ் லவ்? யா. டெய்லி கால் பேசுறதோ இல்ல டெய்லி டெக்ஸ்ட் பண்றதோ லவ் இல்ல. 2 நாள் கழிச்சு பேசினாலும் உண்மையா இருக்காங்களான்னு பாருங்க. பழைய மாதிரி பேசுறாங்களான்னு பாருங்க. அதே கேரக்டர் இருக்கான்னு பாருங்க. மாறாம இருக்காங்களான்னு பாருங்க. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, லவ்னாலே என்கிட்ட மட்டும் தான் பேசணும், போன்னாலே நான் மட்டும் தான் பண்ணணும், என்கிட்ட மட்டும்தான் எப்பவுமே பேசணும். இது வந்து ஒரு அட்டாச்மெண்டா மாறிடும். இது லவ் இல்ல. லவ்னா எப்ப பேசினாலும் அந்த அன்பு இருக்கும், ட்ரஸ்ட் இருக்கும், என் கூட இருக்காங்க அப்படின்னு. ட்ரஸ்ட் இல்லாத விஷயம் எப்பவுமே லைஃப்ல கூட இருக்காது. சூப்பர் சார். சார், இது ரொம்ப தேவையான ஒரு கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் நம்ம தள்ளி வச்சுக்கணும் லைஃப்ல? வார்த்தைகளால இதயத்தை சல்லி சல்லியா நொறுக்கிறவங்க கிட்ட இருந்து, பொழுதுபோக்குக்காக அடுத்தவங்க மனசை காயப்படுத்துறவங்க கிட்ட இருந்து, தேவைக்காக மட்டும் பழகிறவங்க கிட்ட இருந்து, இன்னொருத்தரை காயப்படுத்தி அதுல சந்தோஷம் காண்றவங்க கிட்ட இருந்து, அன்பை நடிப்பா மாத்துறவங்க கிட்ட இருந்து, உங்க மனசை புரியாம தீர்ப்பு கொடுக்கறவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் அமைதியான வாழ்க்கைக்கான அழகான முடிவு. இதுகிட்ட இருந்தெல்லாம் தள்ளி இருந்தா வாழ்க்கை அமைதியா இருக்கும். ட்ரூ சார். உண்மையான விஷயங்கள். இவ்வளோ டிட்டாச்மெண்ட்ஸ் தேவைப்படுது லைஃப்ல. எஸ். சார், பிரேக்கப் ஃபேஸில் இருக்க ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, நான் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்காக அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் மாற்றிட்டு இருக்கேன், பட் மாற்றினதுக்காக எனக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய இடங்கள்ல நம்ம இதை மாத்திக்கலாம்னு உங்களை நீங்களே இழந்திருப்பீங்க. உங்ககிட்ட இருந்து எல்லாமே இழந்ததுக்கு அப்புறம் அவங்களையும் இழந்துட்டு நிற்பீங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க உங்களையே தேடுவீங்க, நான் யாருதான். உனக்காக மட்டும் ஒரு விஷயத்த மாத்திக்கிறதுனா மாத்திக்கோ, வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உன்னை நீ மாத்திக்காத. நீ விரும்பினதெல்லாம் யாருக்காக நீ ஒதுக்கி வச்சியோ, இன்னைக்கு உன்னையே இழந்துட்டு நீ உன்னை தேடிட்டு இருக்க, தனி மரமா நின்றுட்டு இருக்க. எஸ் சார், இதுவும் ஒரு காமனான ஒரு கொஸ்டினாக தான் இருந்தது. எல்லார்ட்டையும் அன்பா இருக்கேன், உண்மையா இருக்கேன், பட் யாருக்குமே என்ன பிடிக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன சார் சிரிக்கிறீங்க? லைஃபோடைய ரொம்பவே ஹார்டஸ்ட் ட்ரூத், யாருக்குமே உங்களை பிடிக்கலன்னா அப்போ உங்களுக்கு சரியா நடிக்க தெரியலன்னு தான் அர்த்தம். அழுகையும் சரி, சோகமும் சரி, உங்களை ஏமாத்தினவங்களுக்காக சிந்தவே சிந்தாதீங்க. ரொம்பவும் யோசிக்கவும் கூடாது, ரொம்பவும் நேசிக்கவும் கூடாது. ரெண்டுமே ஒரு நாள் உங்களை பைத்தியக்காரனாக்கிடும். உங்களுக்காக தான் வாழறேன் அப்படின்னு சொல்றவங்க உங்களை யாருன்னு கூட கேட்க தயங்கவே மாட்டாங்க. இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் உங்களுக்கு துணை. டோன்ட் வேஸ்ட் யுவர் ட்ரூ லவ் டு தி ஃபேக் பர்சன். ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின். ஒரு லூப்பில் போயிட்டு இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்னு நினைக்கிறேன். லவ், பிரேக், பேட்ச், இந்த மாதிரியே லூப்லேயே போய்கிட்டு இருக்கான். இதை எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. உறவுகள்ல பிரிதலும் இணைதலும் ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒவ்வொரு பிரிதலுக்கு அப்புறமும் கண்டிப்பா இந்த மாதிரி தப்பு நடக்காது, நம்ம இனிமேல் இப்படி சண்டே போடக்கூடாதுன்னு சேருவீங்க. ஆனாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு டைம் இது விளையாட்டா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு டைம்ல அதுவே நிரந்தரமான பிரிவுக்கும் அது காரணமா முடியுது. ஒரு பிரிதலுக்கு அப்புறம் இணையக்கூடிய உறவு நிபந்தனைகளோடு தெளிவா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது நிரந்தரமா பிரியறதுக்கான ஒரு இடத்தை அது கொடுக்காது. நீ பழையபடி இல்ல, ஏன் இப்படி கண்டிஷன்ஸ்லாம் போடுற அப்படின்னு கேட்காம தெளிவா அந்த உறவை தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஓகே, எஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயங்களா இருக்கு அந்த லூப்ல. எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது இந்த டைம்ல நீங்க சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா வச்சிருந்தோம், லைஃப் பத்தி ரொம்ப சீரியஸான கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். பிசினஸ் கொஸ்டின்ஸ் நிறைய, அதுதான் மிஸ் ஆகுது. அது நெக்ஸ்ட் டைம் வரும்னு நினைக்கிறேன். பிசினஸ்ல எப்படி ஸ்டார்ட் பண்றது, காசு இல்லாம பிசினஸ் எப்படி பண்றது, நான் என்ன பிசினஸ் பண்ணலாம், பிசினஸ் ரிலேட்டடா எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. அது டிஎம்ல வர மாட்டேங்குது சார். அது கண்டிப்பா அது நீங்க நிறைய கொடுக்குறீங்க. என்ன சார் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பதில்களோட. அதாவது பார்ட் டைம் எப்படி ஒர்க் பண்றது, நான் ஒரு ஜாப்ல இருக்கேன், எனக்கு வீக்கெண்ட் மட்டும் தான் டைம் இருக்கு, இந்த வீக்கெண்ட்ல எப்படி நான் பிசினஸ் பண்றது, பிசினஸ் ஏன் பண்ணணும், பிசினஸ் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டடா உங்க மைண்ட்ல என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. நீங்க வெறும் லவ், பிரேக்கப், ரிலேஷன்ஷிப்பே கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்காக நான் நிறைய இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, எஸ், பிசினஸ் கேள்விகள் ரெடியா நெக்ஸ்ட் எபிசோட்ல வரும்னு நினைக்கிறேன். பிசினஸ்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் அது. ஓகே, அதனால பதில்கள் நிறைய எனக்கு உங்களுக்கு நிறைய லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு என்னுடைய பதில்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசினஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, எஸ், ஸோ பிசினஸ் கொஸ்டின்ஸோட அடுத்த எபிசோட் சந்திக்கலாம். நிறைய எதிர்பார்க்குறோம் சார். வந்தா ஓகே, இல்லைன்னா நம்ம பழையபடி ரிலேஷன்ஷிப் தான் போற மாதிரி இருக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.